ராஜாஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாமே மணப்பாடு சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. மனைவி யாழினி, நிதில், இந்த இந்த தம்பிக்கு தான் நம்ம மொட்டை போட போறோம். என் தம்பி மகனுக்கு. நிதில் வணக்கம் சொல்லு. தம்பி மனைவி முகில் கிளம்பியாச்சு. நான் அப்படியே திருச்செந்தூர்ல ஒரு ஆல்ட்டு, குலசை முத்தாரம்மன் கோயிலில் ஒரு ஆல்ட்டு, அப்படியே நேராக மணப்பாடு கிளம்பியாச்சு. வாங்க அப்படி போவோம். எனக்கு இப்ப எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. நிதில் சாப்பிடலாம். சாப்பிடலாமா? ரைட் போலாம். என்ன வேணும்? என்ன சாப்பிட போற? பூரி, பரோட்டா, வடை, தோசை. ஒரு மனுஷனுக்கு இம்புட்டா? தோசை, அடுத்து டீ. எப்பா இவ்வளவு சாப்பிட்ருவானா? சரி வாங்க போவோம். ஆத்தூர்ல மணியையர் ஹோட்டல் வந்தாச்சு. இங்க போய் சாப்பிட வேண்டியதான். உள்ள போய் ஆச்சியை கையை பிடிச்சி கூட்டா போ. ஒரு வழியா மணப்பாட்டு மேல சர்ச்சுக்கு வந்தாச்சு. எங்க மொட்டை போடணும்? இவருக்கு தான் மொட்டை போடணும். இந்த இருக்காரு பாரு, இவரு. நிதில் கையை கட்டிட்டு போயா. மொட்டை போடணும்ல, கையை கட்டு. ஓடியா ஓடியா. இந்த பகுதி பூரா ரொம்ப ஆழமான பகுதி. இந்த மணப்பாடுல வந்து இப்போ நம்ம இருக்கிற இடமே ஒரு தீவு மாதிரி இருக்கும். இதில் அப்படியே திரும்பி இந்த சைடு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸு. இந்த லைட் ஹவுஸுக்கு டோக்கன் எவ்வளோன்னு தெரியல, சுற்றி பார்க்கலாம், மேலே ஏறி பார்க்கலாம். இதெல்லாம் வெள்ளைக்காரங்க பீரியட்லேயே கட்டினது. அதே மாதிரி வெளியூர்லேருந்து வர்றவங்க தங்குறதுக்கு ரூம்ஸ் வசதியெல்லாம் இருக்குது. இந்த சைடும் இருக்குது, இதே மாதிரி அடுத்த சைடும் ரூம்ஸ் வசதி இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து மொட்டை போடுற இடம். இது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா நல்ல உயரமான பகுதி. முன்னாடி இந்த கூடங்கள் தான் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் இது பழசாயிட்டு, இதெல்லாம் புதுசாயிட்டு. தென்னகத்தின் ஜெருசலேம் அப்படி. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து எவ்வளவு உயரமான பகுதின்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தா தெரியும் நம்ம இருக்கிற இடம் எவ்வளோ உயரம் அப்படின்னு. இந்த நம்ம மேட்டு பகுதியில் இருக்கிறோம். இது கீழே வச்சு பார்த்தீங்க முழுவதும் இந்த ஊரே பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. இந்த ஊர் முழுக்க கீழே தான் இருக்குது. நம்ம அவ்வளோ உயரமாக இருக்கோம். இது சர்ச்சோட முன்பகுதி. இப்போ பழங்காலத்தில் உள்ளது, கொஞ்சம் பிரசித்தி பெற்றது அப்படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ கொஞ்ச நாளாக வந்து டூரிஸ்ட்டை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி இங்கே உள்ளூர் நிர்வாகம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த கடல் பகுதியில் அலை நல்லா வர்றதுனால இதில் இந்த சர்க்கு விளையாடுவாங்கள்ல, அலைச்சிருக்கு, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த போட்டிலாம், படகு போட்டிலாம் நடத்திட்டு இருக்காங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. இதில் வந்து நம்ம அப்படியே வந்துக்கலாம். பைக்கு, காரு எல்லாமே மேலே வரைக்கும் கொண்டு வந்துக்கலாம், கீழேயும் நிப்பாட்டிக்கலாம். 2 பகுதி இருக்குது. இப்போ இந்த கடலோட சிறப்பு அம்சம் என்னென்னா, இது 2 பிரிவாக இருக்கும். இந்த அலை அடிச்சு இந்த மண்ணை ஒரு பக்கம் ஓரமாக சேர்த்துருது. அதனால இந்த படகுகள்லாம் உள்பக்கம் போக முடியலன்னு சொல்லி நிறைய நாள் இது இப்போ ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதனால இந்த நடுப்பகுதியில் இந்த 2 சைடும் கடல் இருக்குது, நடுவில் மண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மண் பகுதியெல்லாம் இப்போ எடுத்து வெளியே கொண்டு போய் வெளியே போடுறாங்க. இது அடிக்கடி இந்த காற்று மாறுபாடுனால அந்த மண் வந்து சேர்ந்துடும். மேலே வரைக்கும் இந்த வாகனங்கள்லாம் பாருங்கள், மேலே வரைக்கும் வந்துக்கலாம். அந்த சைடு ஒரு ரூம் பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ரூம் இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வசதிகள் குறைவாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேர், நிறைய தொழிலதிபர்கள், நடிகர்கள், சினிமா நடிகர் விஜய் கூட இங்கன்னு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்ததா சொல்லுவாங்க. கடலில் குளிக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஆபத்தான பகுதி தான்.
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிக்கணும். ஏன்னா அலை வந்து கொஞ்சம் அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த பகுதியிலலாம். இதுதான் சர்ச்சோட உட்புற தோற்றம். நல்லா இருக்குது, நல்ல டிசைனாக இருக்குது. இப்போ புதுசாக மாடர்னாக கட்டியிருக்காங்க. உள்பக்கம் பூரா வெள்ளைக்காரரோட கட்டுமானம் எல்லாமே. இந்த சிங்கம் படம் பார்த்தீங்களா, சூர்யா படம். சிங்கம் சூர்யா படத்தில் அந்த அன்சிகா வந்து ஒரு சிலுவை பக்கத்தில் நிற்பாங்கள்ல, அந்த சிலுவையை காட்டுங்க. சிங்கம் படத்தில் அந்த சிலுவையை காட்டுவாங்க. அந்த சிலுவை பக்கத்தில் அன்சியாவை வந்து கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த சிலுவை தான். நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் இங்கே எடுப்பாங்க. அது கிட்டத்தில் போக போக ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த சர்ச்சோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் இருக்குது. கடலுக்கு பக்கத்துலேயே 3 கிணறு இருக்குது. அதாவது ஒரு 100 அடி கூட இல்லை, பக்கத்துலேயே ஒரு 10 அடி தான் இருக்கும் அந்த கிணறு. இந்த கிணறுல வந்து நல்ல தண்ணி இருக்கும். இதை குடிக்கிறதுக்கு மக்கள் எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் பெரும்பாலும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, அதாவது தண்ணி வசதி வர்றதுக்கு முன்னாடி. இப்போ எப்படின்னு தெரில, இப்போ மக்கள்லாம் குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. நல்ல தண்ணி தான். பெரிய ஆச்சரியம் வந்து இந்த கிணறு தான். மொட்டை போட்டாச்சு, வந்த வேலை முடிஞ்சது. பழங்கால முறைப்படி ஏத்தம். இது இவ்வளோதான் ஆழம். இது வந்து குடிக்கிறதுக்கு ஏதுவான தண்ணி. அப்படிங்கிட்டு தூக்குனீங்கன்னா கடல், இது உப்பு தண்ணி. இதே மாதிரி இந்த கிணறு மாதிரி இந்த ஒன்று இருக்கு, அங்கே ஒன்று இருக்கு, அங்கே ஒன்று இருக்கு. 4 கிணறு இருக்கு. மீன்லாம் இருக்குப்பா. இங்கே பாருங்க, பழங்காலத்தில் ஒரு கல் தொட்டி. இதெல்லாம் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே போட்டிருக்காங்க. கருங்கல்ல செதுக்கின தொட்டி. இதெல்லாம் இப்போல்லாம் செதுக்க முடியாது. முன்னாடி உள்ள தொட்டி இதெல்லாம் அப்படியே போட்டாங்க. வெள்ளைக்காரனாக இருந்தால் எடுத்து அருங்காட்சியகத்தில் வச்சுருப்பாங்க. எப்படி செஞ்சுருக்காங்க, ஒரு முழு கல் எடுத்து, சதுர கல் எடுத்து, கீழே அந்த வேஸ்ட் தண்ணிலாம் வர்றதுக்கு இந்த ஓட்டை. இது வந்து பெண் கடலாம். இது வந்து அமைதியாக இருக்குமா. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆண் கடல், அது வந்து ஆக்ரோஷமாக இருக்குமா. லைட் ஹவுஸ் தான். முகில் அதை என்ன நினைச்ச? ஆமாம், சேவிங் பிளேடா. அது சேவிங் பிளேடை தூக்கி அதில் வச்சிருக்காங்களாம். அது பெரிய சேவிங் பிளேடு சுற்றிக்கிட்டு இருக்கான். அதை என்ன ஒரு கற்பனை உனக்கு. இப்போ நம்ம இங்கே போகிறது வந்து சவேரியார் குகை. என்ன சவேரியார் வந்து ஒரு டைமில் வந்து கீழே வந்து தியானமோ என்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சவேரியார் சர்ச்சி பின்னாடி கீழே வந்து குகை இருக்குது அப்படிங்காங்க. அந்த குகையை தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க. குகை கிணறு, அதை காட்டு. குகை கிணறு புனித நீரூற்று. இதுதான் சவேரியார் குகை. இங்க உள்ளேயும் இந்த குகைக்குள்ளேயும் ஒரு கிணறு மாதிரி பாருங்க. எல்லாமே பாறை தான். அதுலயே தூணு மாதிரி செஞ்சு. இந்த பாறை பார்த்தா இந்த பாறையே வித்தியாசமான பாறையா இருக்கும். இதே பாறை வந்து திருச்செந்தூர் வரைக்கும் இருக்கும். இந்த பாறை, இதே பாறை திருச்செந்தூர் பகுதியிலையும் இதே பாறை இருக்கும். சின்ன குழந்தையில இருந்து இந்த இதுல உட்காருங்க. வீடியோ இதுல உள்ள தண்ணியா ரொம்ப பெரிய ஆழம். யாழ்னி காப்பாற்ற முடியாது. ஏன் போகாதீங்க, அதில் நிமில்ல. வலிக்கு அங்க போயிடும். நில்லுக்கோங்க.